ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் சார் நீங்க ஜாதகம் எப்படி பார்ப்பீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் எப்படின்னா, உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் சரியில்லைன்னா நான் அவங்களோட கை ரேகை பார்க்குறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த சைனீஸ் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி, நாடி பாமிஸ்ட்ரி ரொம்ப நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்கிட்ட மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உங்க ஜாதகத்தை நான் அதுக்கு அப்ளை பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். இது என்னோட புது சிஸ்டம். ஒரு ஜாதகத்துல உங்க டைம் கரெக்டா இருந்தா பர்த் டைம் அது வச்சுட்டு உங்க நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் லக்னம் கண்டுபிடிச்சு அதுல விம்சோத்ரி தசா, யோகினி தசா, ஜெமினி தசா யூஸ் பண்றேன். ஒரே தசை மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ நீங்க கரியர் பத்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா ராசி சார்ட் எல்லாமே தசாம்ச சார்ட்டும் நான் பார்க்குறேன், நவாம்சம் பார்க்குறேன், அஷ்டக வர்க்கம் அப்ளை பண்றேன், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்த கோட்டா சக்கரம் எல்லாமே நான் யூஸ் பண்ணேன். இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு மெத்தடாலஜி. இது சும்மா ஒரு ராசி சார்ட் பார்த்து ஒரு பிளானட் எங்க இருக்கு, ஒரு பிளானட் அங்கே இருக்குன்னு சொல்றது இல்லை. டெக்னிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போறது. இந்த மாதிரி நான் ஹேண்டு, ஜாதகம், பிரஸ்ன சாஸ்திரம் அந்த எல்லாமே அப்ளை பண்ணி நான் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோட சிஸ்டம் இருக்கு. நீங்க உங்க ஜாதகம் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க என்ன கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணிட்டு புக் பண்ணலாம். கன்னி ராசி 2026 ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7வது வீட்டுல இருக்கிற இந்த சனி, இந்த செவ்வாய், இந்த சூரியன் கிரகம் எல்லாமே பாப கிரகங்கள் தான். இது திருமண வாழ்க்கையில பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். ஜாகிரதையா இருங்க, இஷ்யூஸ் வரலாம். பொருத்தம் பார்ப்பாங்க நிறைய பேர். பொருத்தம் விட இம்பார்ட்டன்ட்டா நம்ம சயின்டிபிக்கா பார்க்கணும். எப்படி ஒரு ஜாதகத்துல ஏதாவது மென்டல் இஷ்யூஸ் இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, இந்த மாதிரி இப்போ அவருக்கு சைக்கோலஜிக்கலா எப்படிப்பட்ட ஆள், இது எல்லாமே நாம பார்க்கணும். அப்படி பார்த்து மேட்ச் பண்ணாதான் அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜாகிரதை இருக்கணும், சயின்டிபிக்கா பார்க்கணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இந்த கன்னிராசியில பிறந்தவருக்கு கண்டிப்பா வரும். திருமணம் கூட டிலே ஆயிடும். சனி அங்க இருக்கிறதுனால யூஸ்வலா திருமணம் சரியான நேரத்துல நடக்காது. ஸோ அதனால ஸ்வயம்வர பார்வதி யந்திரத்தை வச்சு ரெகுலரா பூஜை பண்ணுங்க. அந்த யந்திரம் பைரவி ஆஸ்ட்ரோல புக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா 7th ஹவுஸ்ல இருக்கிற சூரியன் இது கூட திருமண வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது. இது ஏதாவது இஷ்யூஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு உங்க பாஸுக்கு நடுவே நிறைய இஷ்யூஸ் வரலாம். உங்களை ஹையர் அத்தாரிட்டிக்கு உங்களுக்கு நடுவே, நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் கூட அங்கே கூட ஹையர் அத்தாரிட்டிக்கு உங்களுக்கு நடுவே, உங்க அண்ணனுக்கு உங்களுக்கு நடுவே, யாரெல்லாமே உங்க மேல ஏஜ்ல பெரியவர் இருக்காங்களோ அவருக்கு உங்களுக்கு நடுவே இஷ்யூஸ் கூட வரலாம். ஜாகிரதை இருங்க. 12th ஹவுஸ்ல இருக்கிற கேது இது ஒரு ஸ்பிரிச்சுவலான தாட்ஸ் அதிகமா உங்களுக்கு கொடுக்கும். 6வது வீட்டு இருக்கிற இந்த ராகு பார்த்தா நீங்க இருக்கிற இடத்துல, உங்க ஜாப்ல, உங்க கரியர்ல, ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்ல யார் யார் எதிரிகள் இருக்காங்களோ, உங்களுக்கு மேல ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுவாங்களோ அவர் எல்லாரும் மேல உங்களுக்கு வெற்றி இருக்கு. ஸோ நீங்க ஜெயிக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்கு. அவர் என்ன பண்ணாலும் கூட உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கன்னிராசியில பிறந்தவருக்கு அஷ்டம பாவத்துல இருக்கிறது, செகண்ட் லார்டு அஷ்டம பாவத்தில் இருக்கிறது பைனான்சியலா லாஸ் கூட ஆகலாம். இப்போ இங்க உங்களுக்கு புரியாத ஏதோ ஒரு பிசினஸ் ஸ்கீம்ஸ்க்கு நீங்க பிசினஸ் போட்டிருக்கீங்க. அங்க உங்களுக்கு தெரியாத பிசினஸ், அது யாரையும் நம்பி நீங்க பணம் போட்டிருக்கீங்க, இங்க லாஸ் ஆகிற சான்சஸ் இருக்கு. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுக்குன்னா பிளான் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ப்ரிப்பேர் ஆகுங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த கேம்பிளிங் மாதிரி இருக்கிற பிசினஸ்களை எதுக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க? தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பிசினஸ்ல நீங்க போடுங்க. கம்மி லாபம் வந்தாலும் கூட ஒரு கேரண்டி இருக்கும் இல்லையா? தெரியாத பிசினஸ்க்கு எதுக்கு திடீர் நீங்க ரிச் ஆகிறதுக்கு ட்ரை பண்றீங்க? அது தப்பு. தசம பாவத்தில் இருக்கிற புரஸ்பதினால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெளிநாட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க இந்த ஜாப் பிடிக்கல சார், ஏதாவது புது ஜாப் கிடைக்குமா நிறைய பேர் கேட்பாங்க. கன்னிராசியில பிறந்தவருக்கு கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு. ஜாப் சேஞ்ச் ஆகிற சான்சஸ். இன்னொரு விஷயம் என்ன, சதுர்த்த பாவம் அந்த புரஸ்பதி பார்க்கறதுனால
உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி பண்ற யோகம், வீடு கட்டுற யோகம், அது வந்து லேண்ட் வாங்குற யோகம் நிறைய பேருக்கு இருக்கு கன்னி ராசியில பிறந்தவர். ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து கன்னி ராசியில பிறந்தவருக்கு நன்றி.